ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியூஸ் 18 அளித்திருக்கக்கூடிய நேர்காணலில் தெரிவித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். தொடர்ந்து இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீங்களும் சரி திரு எடப்பாடி பழனிசாமியும் பதில் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படுற கேள்வி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா, கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா, இப்படி தொடர்ச்சியான இந்த கேள்விகள் உங்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கே, அதுக்கான காரணமாக என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன விளக்கத்தை இந்த நேர்காணல் மூலம் தரணும்? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணியுடைய ஆட்சி வரும், முதலமைச்சராக யுபிஎஸ் அவர்கள் வருவார். தொடர்ந்து இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீங்களும் சரி திரு எடப்பாடி பழனிசாமியும் பதில் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படுற கேள்வி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா, கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா, இப்படி தொடர்ச்சியான இந்த கேள்விகள் உங்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கே, அதுக்கான காரணமாக என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன விளக்கத்தை இந்த நேர்காணல் மூலம் தரணும்? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணியுடைய ஆட்சி வரும், முதலமைச்சராக யுபிஎஸ் அவர்கள் வருவார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். என்டிஏ தலைமையிலான கூட்டணியோடுதான் போட்டி என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருப்பார் என்று அதிமுக தரப்பிலிருந்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான கேள்விகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்த நிலையில் தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் நயினார் நாகேந்திரன் அதற்கான விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். அதில் என்டிஏ ஆட்சியின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீங்களும் சரி திரு எடப்பாடி பழனிசாமியும் பதில் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படுற கேள்வி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா, கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா, இப்படி தொடர்ச்சியான இந்த கேள்விகள் உங்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கே, அதுக்கான காரணமாக என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன விளக்கத்தை இந்த நேர்காணல் மூலம் தரணும்? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணியுடைய ஆட்சி வரும், முதலமைச்சராக யுபிஎஸ் அவர்கள் வருவார்.